ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் பிரியாணி. தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், அன்னாசி பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, இஞ்சி, பூண்டு. மசாலா பொருட்கள்: முந்திரி, தனிமிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், தனியாத்தூள். நான் இன்னைக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 1 kg எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் 3/4 கிலோ, தயிர், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய படி இருக்குல்லையே, அதில் தான் செய்யணும். பார்த்தீங்கன்னா அதில் 3/4 படி நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் விறகடுப்பில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் 4 வெங்காயம் நான் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் வந்து நீங்கள் 3/4 கிலோ எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிங்க. நம்ம அடுப்பில் செஞ்சாவே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சுருள வதக்கிங்க. இப்போக்கி இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மசாலாலாம் நல்லா ஏறணும். பார்த்தீங்கன்னா சிக்கனில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துங்க. நம்ம எந்த கப்பால் ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பால் 2 பக்கம் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. பார்த்தீங்கன்னா லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட சாதத்தை வடித்து கூட செய்யலாம். லேசாக ஒரு கொதி வந்தோன்னா சாதத்தை வடித்து கூட சிக்கன் பிரியாணி செய்யலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இது கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துங்க. இன்றைக்கி நான் தம் பண்ணி தான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ கரண்டியால் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட ரைஸ் உடையவே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ மேலே கொஞ்சம் நெருப்பு அள்ளி போட்டு வச்சுருக்கேன். இப்போ தம் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக தண்ணிலாம் வச்சு நல்லா சுண்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைஸும் கொஞ்சம் கூட உடையவே இல்லை. திரும்பியும் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஆனால் அடுப்பு எரியக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போது கரண்டியால் எடுத்தோன்னா கொஞ்சம் கூட ரைஸ் உடையாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.